இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 11 வசனம். ஐசையா chapter 41 verse 11. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லஜ்ஜை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவையில்லாம மனிதர்கள் உங்கள் மேல் எரிச்சலா இருக்கிறாங்களா? கவலைப்படாதிருங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கி லஜ்ஜை அடைவார்கள். Dear child of God, there are many people, those who are raging against you. Without any reason, they speak bad against you. There are many people, those who are angry against you. The Lord God says, those who are angry, those who are raging, will be put to shame and they will be disgraced. Have you seen in the life of Mordecai? Haman, he tried to kill the whole tribe of Judah, but God hanged him on the tree because he was raging against God's people. உங்களுக்கு எதிராக யார் யார் எரிச்சலோடு இருக்காங்களோ அவர்களுக்குள்ளே இருக்கிற எரிச்சலின் ஆவி அவர்களை தூக்கு மேடைக்கு கொண்டு சென்று விடும். There is a spirit of envying. You need to be careful. You don't need to envy on those people, but wait for the Lord. He will put them into shame and they will be disgraced. இரண்டாவது, உங்களோடு வழக்காடுகிற ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க. உங்களை எப்படியாவது சண்டைக்கு வர வைக்கணும். யோசபாத்துக்கு விரோதமான சண்டையை ஒரு கூட்டம் ராஜாக்கள் தொடங்கினார்கள். அபியா ராஜாவுக்கு விரோதமாக யெரொபெயாம் சண்டைக்கு வந்தான். முடிவில் என்ன நடந்தது? யோசபாத் ஜெயித்தான். தேவனுடைய பிள்ளைகளாகிய அபியா ஜெயித்தார்கள். The same way the Lord was with Abijah and Jehoshaphat. God gave them victory against those people, those who came against Jehoshaphat and Abijah. These are living examples for us to believe in God. Whoever comes against you, they will not be anymore in this world. God will annihilate them from the land. When Sennacherib came against Hezekiah, all his soldiers were killed by an angel, and also Sennacherib was killed by his own sons. So don't worry about people, those who are coming against you, those who are trying to fight against you. People may come and fight against you. Don't worry. God is going to take care of them. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் மன வேதனையோடு இருந்தார்கள். ஐயோ, என்மேல் அவசியம் இல்லாம காரணம் இல்லாம எரிச்சலா இருக்காங்களே, என்மேல் எதிர்க்கெடுத்தாலும் சண்டைக்கு வராங்களே, என் மேல வழக்கு தொடுக்கிறாங்களே, நான் என்ன செய்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்த உடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையின் மூலமாக நீர் உற்சாகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உடைய நாமத்திற்கு மகிமையான ஒரு சாட்சியாய் வாழவும் கர்த்தாவே உதவி செய்திடலும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.